இதுல எங்க அப்பா கடை ஓடக்கடை அப்பம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அப்பம் பெண்களை தலைமைத்துவமாக கொண்டு பெண்களால் உருவாக்கப்பட்டு அவர்கள் வீட்டிலே இருந்து செய்கிற தொழில் பற்றி நீங்கள் ஒரு ஆய்வு அவர்களிடம் எடுத்தனீங்களா? நான் உங்களிடம் தான் தொழில் இந்த பெண்களுடைய அப்பம் கல்வித்துறை பண்டைய அப்பம் வரலாறு இருக்கல பெண்களை ஓடக்கடை அப்பம் என்று சொல்லிருக்கீங்களோ அதில நீங்கள் அந்த பெண்களிடம் சென்று அனுமதி எடுத்தனீங்களா? இதை அங்க கொண்டு வரதுக்கு செய்ய போறீங்களா? அதுக்கு நாங்கள் அந்த ஓடக்கடை அப்பத்தை முதலிடத்துக்கு மாற்றுறதுக்கு அந்த பெண்கள் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் அதற்குரிய காரணம் அவர்கள் வீட்டிலே இருந்து குடும்பங்களோடு சேர்ந்து இருந்து பாரம்பரியமாக 100 வருடத்துக்கு வடிவங்கள் மாற்றுவதற்காக அந்த பரம்பரை தொழில் நடத்தப்படுவதல்ல. அது அவர்களுடைய வாழ்வாதாரம். பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள் எத்தனை அது அப்பம் சொல்லுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எத்தனை அப்பத்தட்டி எத்தனை கடை நீங்க சொல்லுங்க. எத்தனை கடை? 1 2 3 4 5 ஒரு தட்டியில 2 பேர் சுடையணும் சகோதரங்களாய் 5 அப்பத்தட்டி இருக்கு. 5 6 சரி 6 இருக்குது. அது கூட இருக்கிறது நல்லது. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு சபை இருந்து கொண்டு நிமிடத்துக்குள்ள ஓடக்கடை அப்பத்தை போட்டது பெரிய காரிய சபை. அது அந்த மக்களின் வாழ்வாதாரம். நீங்கள் அதை மாற்ற முடியாது. அது ஓடக்கடைக்குரிய பெருமை பாரம்பரியம். என்ன குறிப்பிட்டு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன குறிப்பிட அந்த உடம்புல இருந்த என்ன குறிப்பிட்டு சொன்னபடியா என்னன்னு சொன்னா ஓடக்கடை அப்ப மட்டும் நாம போடப்பட்டிருக்கேன்னு சொன்னா இது வந்து ஒரு லேபிள் அல்ல. இது வந்து ஒரு உதாரணம். அதாவது வந்து நாங்க சொல்றோம் ட்ரெடிஷனல் ஃபுட் சென்டர். ட்ரெடிஷனல் ஃபுட் சென்டர் சொல்லி சொன்னா அதுல வந்து நீங்க வந்து ஒரு சொல் எடுத்துக்கொண்டு வந்து ஓடக்கரை அப்ப மாதிரி ஆனா பொருட்களை அங்க கொண்டு போறது. அதுக்கான ஓடக்கரை அப்ப சொல்ற ஆளை கொண்டு அங்கே இருந்தா இல்லை அவை எங்கேயும் இருக்கலாம். அதுல வந்து நாங்க மாடலிங் கொஞ்சம் பாஜாப்படாதீங்க. அந்த மாடலிங் வந்து ட்ரெடிஷனல் ஃபுட் சென்டர் கொண்டு போய்க்கல கருத்துல அது ஒவ்வொரு பேர்டிங் இருக்கு. அந்த பேர்டிங்ல இருந்து அதுதான் அங்க போயிருக்கணும். சரி ஓடல் அப்ப சொல்றாங்க அங்க இருக்கணும் என்ற பொருள் கூட இல்ல. தெளிவில்லாமல் வந்து தெளிவில்லாமல் என்ன எடுத்து காய்ச்சல நான் காய்க்கணும் என்ன காய்ச்சிக்க மாட்டேன். நீங்க இந்த பேர் எடுத்து அப்ப
இந்த ஆய்வறிக்கை என்னத்துக்கான ஆய்வறிக்கையாக இந்த கௌரவ உறுப்பினர் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா கீழ்த்தளத்தில் உள்ள சந்தை அதுல இயங்குறக்கூடிய ஆய்வறிக்கை சந்தை மாற்றக்கூடிய ஆய்வறிக்கை நீங்களே ஒரு சமய தீர்மானத்தை இருக்கிறீங்கன்னா இந்த கருத்து இது வந்து எங்கட லோயர் அவர் வந்து குறைவான தர்க்க சபைப்படுத்தி எதிராக வாக்களிச்சவர் ஏன் அந்த அதுல மற்ற லிசன் பண்ண இல்லையா சொன்னது எல்லாரும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தவர் அவர் வந்து அந்த தர்க்கத்தை தெளிவாக பற்றி அதுதான் எதிராக வாக்களிச்சவர் அவர் தண்ட தர்க்கத்தை சொல்லியிருக்கல அப்ப மற்றவர்கள் அந்த தர்க்கத்தை கேட்டு இருந்தால் இது ஓமன் வாக்களிச்சவர் தர்க்கத்தை அவருக்கு அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அவர் கௌரவ உறுப்பினர் மிக தெளிவாக தந்த ஆகியோன்னு சொல்லி இன்றைக்குமே சொல்றேன் ஆணித்தரமா ஆனா அவ்வளோத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்து போட்டு அன்றைக்கு வாக்களிச்சு போட்டு இன்றைக்கு நான் வாக்களிக்கிறது என்ன பிரச்சனை இதுல நான் வேற ஒரு விஷயத்தையும் கதைக்கிறது இல்லை இது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாகும் சபையில ஒரு சபை முடிஞ்சா பிறகு நாங்கள் அடுத்த சபை கூட இல்லை நான் அன்றைக்கு பிள்ளையா வாக்களிச்சது எனக்கு அன்றைக்கு விளங்க இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு கேலி கூத்து ஒரு சபையில வாக்களிச்சு போட்டு பிறகு அடுத்த சபையில வந்து பண்ற ஒரு பிள்ளையான முன்னுதாரணமா போகும் இது வந்து சபைக்கு பொருத்தம் இல்லை அது வந்து அன்னைக்கு கதைச்சிட்டு வரும் சபையில வந்து நேற்று வாக்களிச்சா அப்புறம் இன்றைக்கு நான் வாக்களிச்சு இந்த இது வந்து பிள்ளையான முன்னுதாரணம் சபைக்கு எனக்கு அன்றைக்கு விளங்கையில இன்றைக்கு வீட்டை விளங்கினா அன்றைக்கு அதை பற்றி அன்றைக்கு வந்திருக்கோம் கொண்டு வந்த அந்த ஆய்வறிக்கையை சரியா நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்தலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பதற்கான அனுமதி. நியாயமான அபிவிருத்திக்கும் ஒன்றுமே இல்லை, தடை இல்லை.
இல்ல இதுதான் ரெண்டாவது இது நேற்று போட்டிருக்காங்க வரவு செலவு ஓ அப்ப எழுதிங்க பத்தாவது எழுதிங்க அது கடைசியா தான் அது கடைசியா தான் அது நாங்க செய்யல இது கூட இந்த செய்யல இல்ல இதான் இதுக்குள்ள இருக்கு ஆறு மாத சபையில ஏதாவது விஷயத்தை சொல்லணும் என்னன்னு சொன்னால் சுகாதார பரிசோதனை வந்து கலாச்சாரம் சஞ்சார மார்க்கெட்டுக்கு பயிற்சி அதிகாரிகளோட சென்றதை பாருங்கள் அது அன்னைக்கு வந்து போன வாசிக்கிறேன் சரியா அது சம்பந்தமாக அதற்கு செயலாளர்கள் விளக்க கடன் போட்டிருக்கா கைக்கு அதிகாரி பணிமனை இருக்கு அதை வந்து இடமாற்றம் செய்ய சொல்லி எங்களுக்கு சுகார உத்தியோகத்தர் இடமாற்றம் சொல்லி மேல் இடங்களுக்கு கடன் போடப்பட்டது அது சம்பந்தமாக தான் எங்களுக்கு அந்த இதில் நான் எக்ஸ்பிளனேஷன் கால் பண்ணிக்கிறேன் அப்படித்தானே என்ன பிரச்சனைடா இதில் நான் ஒரு விடயம் சொல்லுவேன் நாங்கள் இந்த சபைக்கு வந்த நோக்கம் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களுக்கு நாங்கள் பூரணமான ஆதரவு தெரிவிப்போம் அட்மினுக்குள்ள போய் அதாவது நிர்வாக நடவடிக்கைகளை நாங்கள் போய் பூர்வ அளவுக்கு நாங்கள் இதை வாக்களிக்கிறதுக்கு தயாரில்லை நான் முடியலாம் போவேன் எந்த ஒரு உத்தியோகத்தர் இந்த பேச்சில் அது அவைகளுடைய பிரச்சனை தெரியும் இந்த சுகாதார உத்தியோகம் வந்து இந்த அண்மையில் இயங்கின புது மரக்கறி சந்தையில் உள்ள குறைபாடுகள் அதை வாசிக்கிறேன் அதெல்லாம் புது மார்க்கெட்டுக்குள்ள போய் மேலே உள்ள மார்க்கெட்டில் போய் கொண்டு வரும் ஏன் மேல் மார்க்கெட்டில் அவங்க சுகாதார சம்பந்தமான ஆகையால அதில் பக்கச்சார் பார்த்து நாங்கள் இந்த அட்மின் விஷயத்துக்கு வாக்களிக்க வரல நிர்வாக நடவடிக்கைகளுக்கு நிர்வாக அதிகாரிகளுக்கோ நிர்வாக அதிகாரிகள் உள்ள பிரச்சனைகள் நாங்கள் தமிழ்நாடு சொல்லி செயலாளர் மாற்றினீங்க அது நியமன அதிகாரி என்ற பிரச்சனை அதுக்குள்ள நாங்கள் போயிடலாம் அதுக்கு சமயம் சமயம் அபிவிருத்தி கொண்டாடும் இதுக்கெல்லாம் 120 பேர் நவீன சந்திர கட்டு நாங்கள் கொண்டு வரோம் அது அட்மின் பிரச்சனை அது நீங்க போய் அதுக்கு அதிகாரிகிட்ட போயிடுங்க நீங்க உங்களுக்கு தான் இருக்குது இப்ப பாருங்க நான் சொல்றேன் சபையில கொண்டு தீர்மானம் கொண்டு இந்த தீர்மானத்தை நான் வாக்களிக்க தேவையில்லை நான் முடியலாம் முடிய கொடுவேன் ஏன்னா அந்த நிர்வாக நடவடிக்கையில் நீங்க தர வேண்டாம் நீங்க செய்யறதெல்லாம் அபிவிருத்திக்கு வாங்கும் அபிவிருத்திக்கு பூரணமான ஒத்துழைப்பு நாங்கள் இதுல நீங்க கொண்டு கண்டு கொண்டு அபிவிருத்தி அதுக்கு நான் ஒன்றுமே நான் இருக்க மாட்டேன் ஆனால் இதுக்குள்ள வந்து நெடுகா சண்டை தெரியும் அங்க இடம் மாற்றம் இங்க இடம் மாற்றம் இடமாற்றி கொண்டு செயலாளர் 6 மாதம் இந்த இடமாற்றம் வந்து அப்படி சொல்லி கொண்டு 2ஆம் போய் விடு விடாது அப்படின்னு இந்த கலாச்சாரம் மற்ற போன வேற கௌரவ பொன்னமலை ஐயா ஏசி ரூமுக்குள்ள ஓட பண்ணுறேன் பேர் வந்தால் ஏசி ரூமுக்கு ஓட பண்ணாக்கிட்ட 2 பேரும் போய் நிற்கிறீங்களா அந்த ஏசிஎல்ஜி ஆஃபீஸில் எங்களுக்கு தெரியுமா அப்போ ஏசி ரூமில் உங்களுக்கு அதிகாரம் நீங்கள் சொல்லிட்டு போவோம் பேசுகிறாங்க நீங்கள் போகலாம் நீங்கள் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் உங்களுக்கு ஏசிஎல்ஜிக்கு போக வேண்டிய தேவை இருக்குது வேறு அந்த நேரம் சொன்னால் ஏசி ரூம்ல ஓட பண்ணுறாங்கிட்ட பேர் நீங்கள் நினைக்கிறாங்க நான் வழியில் வரேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்போ வழியில் போகிறேன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் நாங்கள் செலவு நான் தேவையில்லை அபிவிருத்திக்கு மாத்திரம் ஆகும் நீங்கள் வந்தால் மக்களுக்காக 10 தடவை கற்றுக்கிறேன் நானும் மக்களுக்காக சொல்கிறேன் என்ன செய்ய நீங்கள் வேலை போக சும்மா தேவையில்லாமல் செய்ய அபிவிருத்தியை கொண்டாகும் நீங்கள் அபிவிருத்திக்கு தவிர்க்கிறீங்க சும்மா ஃபேஸ்புக்லேயே புதிய படம் போட்டு அபிவிருத்தி இந்த அதில் போட்டு வர்றதும் சரியா நீங்க உங்க மேற்சந்தத்தில் நீங்க திருத்துவதற்கும் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக சும்மா வந்து நீ அட்மிட் வராங்க அட்மிட் வரனா வழியில போறது பாக்கல கிட்ட வழியில நீங்க சேவலாச்சோ போய் நீங்க ஒரு அதிகாரமே கையெழுத்து சும்மா என்னோட சொன்னால் ஏசிஎல்ஜி சிஎல்ஜி இந்த பிரச்சனை பண்ணுவார் என்னன்னா இது வந்து நிர்வாக விடயத்துல சபை தலையிடக்கூடாது என்றோடம் சட்டத்தில் இல்லை மற்றது வந்து நிர்வாக விடயம் வந்து சபைக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அபிவிருத்தி செய்யணும்னு பத்திரிகள் அபிவிருத்தி செய்யறான்னு நிர்வாக ஒத்துழைக்காட்டி எப்படி அபிவிருத்தியை கொண்டு போறது
என்ன அபிவிருத்தி கடைசி கொண்டு போறோம் அபிவிருத்தி எப்படி ஒரு அபிவிருத்தி என்ன கடைசி கொண்டு சரிதானே நீங்க இதுல வந்து தெளிவா விளங்குதுன்னா உண்மையா வந்து தெளிவா விளங்குற விஷயம் என்ன இந்த மரக்கறி சந்தை ஒன்றுதான் அதுல அந்த ஒரு வட்டத்துக்கு ஒன்று சுத்துறீங்க என்னன்னா இந்த பிரச்சனையில இருந்து சுமூகமா வெளியில வாரான்னு சொன்னா சரிதானே. இப்ப நீங்கள் ஒருத்தருக்குள்ள சண்டை பிடிக்க இல்லை, வெளியில போனா அப்புறம் எல்லாரும் சிரிச்சு காய்ச்சோன்னா போறியல், இதானே உண்மை. வெளியில போனா அப்புறம் எல்லாம் சிரிச்சு காய்ச்சோன்னா போறியல், ரோட்ல இருந்தா அப்புறம் எல்லாம் சிரிச்சு காய்க்கிறீர்கள், ஒரு சண்டை இல்லை தானே. ஏன் இதுல வந்து சும்மா நாங்கள் இதுல ஏன் நாங்க இதை கண்டா பிள்ளைங்க ஏன் சும்மா நாங்கள் எல்லாம் பெரிய ஒரு விரோதிகள் மாதிரியும் ஒரு ஊருக்கு இருந்துட்டு நாங்கள் சண்டைக்காரர் மாதிரியும் ஒரு இதை காட்டி கொண்டு இதை விட்டு அங்காள போனோம்னா தேர்தல் நடிக்கணும் எல்லாம் எல்லாரும். அப்ப நாங்கள் வந்திருக்கிற எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம் சரிதானே. இப்ப இந்த மரக்கறி சென்ற விஷயத்தை தானே இப்ப எல்லாருக்கும் என்ன நானுமே அந்த கௌரவ செயலாளர் கூட சொல்றேன், இதை வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு தோல்வியா கருதாதீங்க. நாங்கள் கூட ஆரம்பத்துல இந்த மரக்கறி சென்ற விடயத்துக்கு வரைக்குள்ள உங்களுக்கு வடிவா தெளிவா தெரியும். தவிசாளருக்கு உண்மையா நீங்க வடிவா நீதியா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த முன் காணியது தவிசாளர் என்ன கையில நானும் காய்ச்சேன், இதான் உண்மை சம்பவம். நாங்கள் எவருமே இந்த மரக்கறி சந்தையை தூக்கி கொண்டு வைக்கொண்டு ஒரு விதமான பொருந்துதல் கொடுக்க இல்லை. அப்படி இல்லை காணி வேண்டது கூட உண்மையா மனப்பூர்வமாக தான் இல்லாத வீடுபட்டா நீங்க சமாதானமா போகணும் என்னென்ன பிறகு உண்மையா இந்த பிரச்சனை இவ்வளவுக்கு வந்தது இந்த பத்திர சங்கம் வந்து போர்ஸ் பண்ணிக்கல எல்லாருக்கும் உங்களுக்கு சேர்த்தாலும் அந்த பிரச்சனை நீங்களே எங்க பக்கம் தள்ளுறீங்க. இந்த 15 பேருக்கு இந்த பிரச்சனை வருது. இப்ப இதுல வந்து நீங்க எங்க பக்கம் தள்ளாதீங்க. இப்ப நாங்கள் ஆட்சியை கூட எங்களுக்கு தள்ளாதீங்க. இது என்ன ரெண்டு நிமிஷத்துக்கு வராதீங்க. நாங்க பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். நாங்க வேணுமா இது வந்து நாங்க சண்டை பிடிக்க நாங்க எல்லாரும் வெளியில எல்லாரும் ஒன்றத்தான் இருக்கோம். இதே என்ன இதுல சும்மா சண்டை கத்துவான் என்னத்துக்கான கத்துவான். இப்ப நாங்க இதுல யாராவது வெளியில போய் சண்டை பிடிக்கிறோம் ரோட்ல கத்துறோமா இல்லத்தானே. அப்ப நாங்கள் வெளியில வந்தா எல்லாரும் நல்லது ஒற்றுமை தான் இருக்கிறீங்க. அப்ப நாங்கள் இதுல வந்து இந்த பிரச்சனையை இப்ப இது வந்து ஒரு சமூக மட்டத்தில் உள்ள பிரச்சனையோட தான் இந்த முடிவெடுக்க வேண்டி வந்தது. இப்ப இல்லாட்டி நாங்களும் பேசாம விட்டுட்டு இருந்திருப்போம். எங்களுக்கு என்ன தேவையில்லாத பிரச்சனை பெய்யாம இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு இருந்திருப்போம் தானே. நடக்கட்ட மாட்டேன் நாங்க இவ்வளவு ஆற போட்டாங்க அந்த பிரச்சனையை ஆற போட்டு வந்து என்ன நடந்தது நாங்க ஒளி போய் எடுத்துக்கொண்டு நாங்க இல்லையே இவ்வளவு நாங்களும் மேக்சிமம் கட் விட்டு 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 பார்த்து நாங்கள் தானே. அப்புறம் என்ன நடந்தது நாங்க அதை தூண்டினாங்களா இல்ல தானே. அப்ப கேள்வி அப்ப இதால வந்து இந்த பிரச்சனை ஒரு நிமிஷம் தாங்க நம்ம என்னன்றது நாங்க பிரச்சனையை வந்து சுமூகமா தீர்த்து இப்ப எங்களுக்கு செயலாளராக மாத்தணும்ட்டோ இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு அந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லை. எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா எங்களுக்கு இந்த சபை நடக்கணும் அரசு நிர்வாகம் இதுவும் ஒத்து ஒரு கோட்டுல போனாதான் எல்லா வேலையும் சுமூகமா நடக்கும் சரிதானே. அப்ப அந்த ஒரு கோட்டுக்கு வாரதுக்கு தடையா இருக்கிற இந்த என்ன பொறுத்த மட்டும் எனக்கு விளங்குறது இந்த மரக்கறி சந்தை ஒன்று தான் தடையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா சிஎல்ஜி ஏசிஎல்ஜி ரெண்டு கடை போட்டு கொண்டு வைக்கிறோம். என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து இப்ப இந்த முடிவை இப்ப நாங்கள் இதை நெக்லெக்ட் பண்ணி திருப்பி மெத்த பக்கம் போயிடலான்றது எங்களுக்கு விளங்குது ரிவர்ஸ் பண்ணிடலான்றது அதான் முதல் நாங்கள் நடைமுறை பிரச்சனையை நாங்கள் எல்லாம் உணரணும். சபையில் இருக்கிற 15 ஊராக்கம் 15 பேரும் ஊராக்கெல்லாம் உணரணும். இந்த நடைமுறை பிரச்சனை என்னது நாங்கள் இப்ப இதுல போய் எப்படி சண்டை பிடிச்சி ஊரை குழப்பி நாங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அதை நாங்கள் ஊராக்கள் உணரணும். 15 இதுல வந்து நாங்கள் எல்லாரும் மேல அனத்தம் இருக்க மேல போறோம் தெரியாது. அதால இது வந்து நாங்கள் அப்படி எல்லாம் சிந்திக்காதீங்க. என்னன்னா இந்த பிரச்சனை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடலான்றதை உணருங்க முதலாவது. அப்ப நாங்க என்ன செய்யலாம் வேண்டாம் இதை ஒத்துமைவி செயலாளருக்கு நான் சொல்றேன் என்னென்ன இதுக்கு அங்கே இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாடகை வேணும் சொன்னா நான் தவிசால சொல்றேன் போடுற அந்த வாடகை வேண்டுங்க அதை வேண்டுங்க வேண்டி அந்த பிரச்சனையை அவங்களோட போய் கலைச்சு நாங்கள் அதுக்குரிய ப்ரோபோசல் இந்த சும்மா இந்த ஓடுற இது வந்து நாங்கள் அதுல ஒரு போட்டு என்ன செய்யறது நடைமுறைப்படுத்தி தானே ஆகணும். 15 பேர் தான் நடைமுறைப்படுத்தணும். நாங்கள் 7 பேர் நடைமுறைப்படுத்துறதா எல்லாரும் வாங்க சேர்ந்து செய்து நடத்தி நடைமுறைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி விடுவோம். ஒழுங்குபடுத்தின அப்புறம் நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு ஆட்சியை கவிட்டு போய் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் நாக்கில் மாத்தினாலும் பிரச்சனை இல்லை. சுமூகமா நீங்கள் யாராவது இருந்து செய்யுங்க. நான் அந்த நேரம் வந்து 2 கூட எல்லாம் சொல்லிட்டு மாட்டேன். நல்ல அதான் சொல்றேன் சுமூகமா தீருங்க. இது வந்து எங்கட ஊருண்ட பிரச்சனை 15 பேர் ஊராக்கள் நாங்கள் இதுல இருந்து உள்ள கத்துறோம் வெளியில போய் உதவி சண்டை பிடிக்கிற இல்லை எல்லாரும் வெள்ளு சுமூகமான ஆக்கள் அதால எல்லாரும் விளங்கி கொடுற ஆக்கள். அப்ப போய் அந்த ஒரு தம்பி வந்து வெளியில போயிட்டு வா அந்த பிரச்சனை என்ன சும்மா இதெல்லாம் நாங்க இருந்து ஒரு 15 பேருக்கு இருந்து கலைச்சு ஒரு இதை பிரச்சனையை முடிச்சு விடுவோம். அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைச்சிங்கண்டா நாங்கள் வேணா 15 பேருமே சிஎல்டி நான் சிஎல்டி அண்டைக்கு பேசின பொருள் உள்ளப்பா சிஎல்டி அந்த பிரச்சனை என்ன சொன்னேன். இப்போ நான் எனக்கு சிஎல்டி அண்டையும் இல்லை நான் ஏசி எனக்கு வந்து நான் அவனோட எனக்கு நான் இந்த பெரிய இதா இது நான் ஒரு தொழிலோட நான் சாதாரண புரியுமா. இப்போ நான் சிஎல்டி 2 இருக்கு எனக்கு என்ன அப்ப நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனையை முடிச்சு விட்டோம்னா கரைச்சல் முடிஞ்சாங்க. நீங்களும் லீட் பண்ணி செஞ்சு தருவோம். அப்ப
அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தீங்கன்னா இங்க சந்தை நடந்தீங்க. சந்தையை நீங்க சொல்லி சுமூகமா தீர்த்தம் சொல்லி சுமூகமா தீர்த்த தவிர வந்துட்டோம். போய் அங்க அவையில பைபாஸ் வழியா 12 மணிக்கு கூட்டம் போயிடலாம். இப்படிதான் சொன்னீங்க. நீங்க பேசுறதா நீங்க ஒன்று 15 சொல்றது நாங்க வந்து இல்லை. 15 சேர்த்து ஏதாவது விஷயத்துல எங்களை ஒரு சின்ன அட்வைஸை கட்டிக்கிறோம். இதுக்கு முதல்ல பொருளாக்குள்ள நடந்தது. நான் ஓப்பனா சொல்றேன். என்ன கூப்பிட்டு ஒரு கதையும் இல்லை. ஓபன் பண்ண பிறகு அது விலை குறைஞ்சவங்க அந்த சமயம் நடந்தது. அவர்தான் கேட்டுறாங்க. சரி உண்மையா விலை கூடான்னு சொல்லியிருந்தா நானும் மக்கள் விருதுதான் ஜூஸ் இந்த மாதிரி நான் முன்னாடி இல்லை. இதை விலை கூடிட்டாங்க கேன்சர் பண்ணி போட்டு உரிய முறையில் போயிருக்கோம். சரியோ பேந்தாலும் வந்து அண்டர்டைப் பண்ணிக்கிட்டு ஒன்று எல்லாம் ஒற்றுமையாக கேட்டு ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறேன். பொருளாக்குள்ள இருந்து சென்னை போட்டு கால் பண்ணிடுறோம். அந்த நேம் போட்டு இன்னொன்று காய்க்கல இந்த காய்ச்சி போட்டு படம் வந்து நீங்கள் பண்ண படம் காய்ச்சி இந்த சொந்த கூட காய்க்கல. அப்போ என்ன பொருளாக்குள்ள இருப்பான் சும்மா என்ன செய்யறாங்க. நாங்கள் ஒத்து வந்திருக்கோம். நடக்கிற சண்டு கருத்து முரண்பாடு இருக்குது. நான் எங்கட ஊர்ல இருந்து 6ஆம் மட்டத்துல இருந்து மாற்ற வேண்டாம் சொல்லி வந்து சொன்னேன். 6ஆம் மட்டத்துல இருந்து ஒரு மண்டு சந்தையா மேற்கவத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னேன். நான் அந்த மட்டத்தில் உள்ள 5ஆம் மட்டத்திலே வந்து சொல்லல. அதனால நாங்கள் மக்களுக்காக கேட்கிறோம். நாங்கள் எல்லாம் 15 மண்டலம் அடைந்து சண்டு கருத்து முரண்பாடு வந்துட்டு அந்த கருத்து முரண்பாட்டை நீங்கள் பலவந்தமாக செய்றீங்க. ஆர்ப்பாட்டத்தை தூண்டி விட்டாங்க. அதுக்கு ஆதாரங்கள் அனுப்பி இருக்கிறோம் நாங்கள். அது சொல்லி 2026 சதவீதம் ஆர்ப்பாட்டம். இந்த சதவீதம் என்ன வந்தது? ஆர்ப்பாட்டம் தான் நடக்குது. ஒரு அபிவிருத்திக்கு நாங்கள் எந்த முட்டு கடையில் சொல்லுவோம். ஒரு அபிவிருத்திக்காக நாங்கள் முட்டு தேவைங்கிறாங்களோ அதை யோசிப்பாங்க. ஒரு அபிவிருத்தி இன்னைக்கு இதுல அத்தனை விஷயத்தை நீங்க சொன்னா நான் வெளியில போறேன். நீங்களே நடத்தி கொள்ளுமா சபையை நான் வெளியில போறேன். இந்த ஆலோசனை நான் வெளியில போறேன். சுகாதார பணியாளர் நான் இப்ப சொல்றேன். பக்கல் சார்பான அறிக்கை மேற்சந்தையில வந்து அறிக்கை செய்தாரா? கீழ்ச்சந்தையில வந்து ஆய்வு செய்தாரா? மேற்சந்தையில தண்ணி வள பற்றி ஆய்வு செய்தாரா? கீழ்ச்சந்தை கீழே தண்ணி எங்க மேலே இருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? அதை வந்து சிவாஜி செய்யலாம் சண்டை பார்ப்போம். ஏன் கம்ப்ளைண்ட் அவர் தந்தை கடமை செய்யணும். அதுக்கே கம்ப்ளைண்ட். அவர் தந்தை கடமை செய்யணும். அதுக்கே கம்ப்ளைண்ட். அவர் தந்தை கடமை என்ன செய்யணும்? மேல வந்து இந்த விவாதத்தை விட்டு அதிகார விஷயத்தை நீங்க போய் கதைங்கோ. உங்களோட வேலையான போய் காய்ச்சி செய்யுங்க. இதுல நீங்க இதை குழந்தைங்க நான் அபிவிருத்திக்கு வாங்க வரோம். மக்கள் இந்த 2 வருஷத்துல வந்து ஆக்கிய கவுக்கலாமா அப்படின்ற மாதிரி பொது வழியிலே சில பேர் போதுள்ள போடியும் தேசிய மக்கள் சக்தி தமிழரசு கட்சியோட வந்து ஆட்சியை கவுக்கிறது சாதியம். அதனால சந்தை பிரச்சனை புரியும். அப்படியே எண்ணம் எங்களுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு கல்வெடுத்துல நகர சபை முடிவு வேறு மாதிரி இருக்கும். எங்களுக்கு கட்டிக்கொள்ள ஒரு முடிவு இருக்குது. அது தேவையில்லாமல் பொது வழியில் தேசிய மக்கள் சக்தி என்னையோட கூட்டு அந்த தேவையில்லாத 3 விவாதங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. அதோட செய்யாங்க அந்த 3 சில பேர் அந்த நகர சபை இந்த மாதிரி தெரியும். கௌரவ சந்திரசேகர சொன்ன விஷயம் சரியான விஷயம். அது என்ன செய்யணும்னா இப்போ பிஹெச்சி ஒரு வேலையை செய்தவர்னா அவரை நாங்கள் நிப்பாட்ட போகணும்னா அதுக்கு நாங்கள் அதுக்குரிய அதிகாரியை கொண்டு அவர் பிஹெச்ஐ நல்லவர்னு சொல்லி அவரை போடத்தான் போகணும்னு சொல்லலாம். இல்லை அப்படியே அதில் கணக்கு பிரச்சனை இருக்கிறதா நிப்பாட்டம் அது வேறு விஷயம். அப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்யலாம். அப்படியான விஷயங்கள் செய்யணும். ஆனால் இப்போ எங்களை ஜூசியில் ஒரு 3 டாக்டர் நான் வந்து கழிச்சாப்பேன். ஜூசியில் இப்போ 3 டாக்டர் ஓடத்தான் வேணும்னு கேட்கல. அந்த 3 பேர் அங்கே போயிருக்கல. அதே இந்த 2 டாக்டர் வேணாம்னு சொல்லி நிர்வாகமாக கூப்பிடக்கூடாது. அது என்னுடைய கருத்து. நிர்வாகம் ஒரு வேலைக்கு விடைக்காக கூப்பிடக்கூடாது. அப்போதான் ஒற்றுமை வரும். அப்போ நாங்கள் இப்போ நிர்வாகம் ஒரு பக்கத்தால் அந்த வேலைக்காரரை இங்கே கொண்டாடணுன்னு கவிசால ஒரு வேலைக்காரரை அங்கே கொண்டு போகணுன்னு பிரச்சனை வந்தோங்க. அதுதான் பிரச்சனை. அதை தான் நான் கவனிக்கணும். அவர் சொன்ன நீங்கள் சொன்ன விஷயம் சரியான விஷயம். அது அந்த முறையை சொல்லிக்கிறத நாங்கள் செய்வோம். அப்படியே அந்த சபை முடிவெடுத்து செய்வோம். மற்ற அந்த விதிகளையும் நிப்பாட்டுவோம். இப்போ 2 பேரை கவிசால நாங்கள் கழுவ விட்டால் டிஜே கழுவானு கழுவலாம். அதை
கூட சின்ன சின்ன பிள்ளை சொல்லு. அப்ப அந்த ஒற்றுமையை கொண்டு வரும். இல்ல இல்ல நான் விளையாட விஷயத்துக்கு நான் வரவே மாட்டேன். கீழே சந்தையை கொண்டு வந்தது தண்ணி வெள்ளம் வந்துருக்கு. தண்ணி வெள்ளம் வந்து அவங்க அந்த தண்ணி அகற்ற போது தவிசாக தடை செய்தார். அதுக்கு என்ன சொல்றீங்க? தவிசாக எங்கள் இடத்தை மாற்றிருக்காரு. இல்லை நாங்கள் பார்த்து வந்துருந்தாங்க நான் சொல்லுவோம். எல்லாம் நாங்கள் தனியாக தெரியாது சபையில நகரசபை சட்டத்தையும் சரி படிக்கிறது ரெண்டு பேர்லயும் பிரச்சனை இருந்தா ரெண்டு பேரும் பிரச்சனை விடுவோம். அதான் பிரச்சனை இந்த மாலை மட்டும் சிகிச்சையில பம்மாத்து காட்டு நாங்களும் எல்லாரையும் கண்டுட்டு வந்தோம். சும்மா சிரிச்சு போட்டு பம்மாத்து காட்டி போயிடலாம். 7 பேர் 4 பேர் இந்த பம்மாத்துக்கு எல்லாம் பொன்னம்பல மன்னன் சொன்ன கருத்துல ஒரு சின்ன ஒரு வெடிக்கான விடயம் என்னன்னா, யாருக்கும் தனிநபருக்குரிய வெற்றியோ தோல்வியோ இது கிடையாது. நாங்கள் மக்களுக்கான விருதுகள். முதலாவது சந்தையை கீழே ஆய்வு செய்யறதுக்கு ஆமோதித்த ஒருவர் நாங்கள். சரியா? நாங்கள் வந்து கீழே ஆய்வு செய்யறதுக்கு பார்த்துனாங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது சொன்னீங்க. ஆனா அது இந்த ஆய்வு வரைக்கும் என்ன பெறப்பட இல்லை சபைக்குன்றது இன்னொரு படிக்கான விஷயம். நாங்கள் கொஞ்சம் நான் சொல்றதை ஒரு நாள் மறக்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் வந்து கீழே ஆய்வு அறிக்கைக்கும் வந்துடுறாங்க. ஆனா இதை வந்து இந்த சபையில இந்த அந்த அறிக்கையும் வேலை இல்லை. சரிதாங்க? ஆனால் எல்லா பக்கத்தாலையும் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டது. தமிழரசு கட்சி சந்தையை இங்க கொண்டு வரதுக்கு விருப்பம் இல்லை. இங்க கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு காலம் விருப்பம் இல்லைன்னு சொல்லல. மேல கொண்டு போறது மக்கள் விரும்பில கற்பிணி தாய்மார், வயோதிபர்கள், சிறுவர்கள் ஏறிறங்கிற பிரச்சனையால நாங்க மேல கொண்டு வர்றது இதா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னொன்று மக்களோட வரிப்பணம் அங்க வீணடிக்கப்படுது. இந்த இவ்வளவு காரணமா கூட நாங்க வேணாம்னு சொல்லி தவிர வேற ஒன்று மேல இந்த வருமானம் விளம்பரம் கலைக்கிறாங்கன்னா மேல இதை விட இப்ப மேலுக்கு விழாலும் வருமானம் அங்க கொண்டு போன அப்புறம் மேலுக்கு வருமானம் இல்லைன்னு விளையாடுவாங்க. மற்ற அதை விடுவோம். நான் எல்லாரும் நாங்கள் எல்லாத்தையும் கண்டுட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம். எல்லாரும் திரும்ப கிளாஸ் எடுத்தாலும் 2 பேரும் ஒத்து போராடாமல் இந்த சபை நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் சண்டை தான் பிடிப்பீங்க. ஒன்றும் நடக்காது. செயலாளரும் தவிசாளரும் ஓமையா மாற்றம் சரி விஷயம் முடியுது. நாங்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கு போட்டு வெளியிலவே எல்லாரும் ஒத்து பேசுகிறோம். நீங்கள் எப்படி கிளாஸ் எடுத்தாலும் எனக்கு சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம் கேட்கலாம். என்ன நினைச்சிருப்பியல் நிர்வாகத்தோட நான் சின்ன கோவப்படுறேன். நான் நிர்வாகத்தோட எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நான் இன்றைக்கு மாறையும் சேரும்போது நான் பிஹெச்டியா இருந்தேன், ஆராக இருந்தேன். நான் இது சொல்லக்கூடாத விஷயம், சொல்லக்கூடாத விஷயத்த உங்களுக்கு இது சொல்றேன். சொல்லக்கூடாத விஷயத்தை ஏனென்றா நான் இங்கே வந்து முதல் நாள் உள்ள வர என்ன 6 மணிக்கு வரக்கூடாதுன்னு மறைச்சேன். கலைக்க தெரியும். அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியான பிரச்சனைகள் வந்தபடியா தான் இந்த பிரச்சனை வந்தோம். எல்லாத்தையும் போட்டு கொடுங்க, கீழே ஆய்வை நடத்துங்க. கீழே கொண்டாதான் அவைக்கு நல்லம். எங்களை மாதிரியான வயது முன்னாங்களுக்கு நல்லம். இதில் முக்காவாசி வயது முன்னாள் எங்களுக்கு நல்லம். அதெல்லாம் கொண்டாங்க ஒன்றுதான் நாங்கள் சொல்றோம். சரிதானே தலைவர்? இது சம்பந்தமான என்ன குற்றச்சாட்டு சபையாளர் என்னென்ன குற்றச்சாட்டு இவர் என்ன கொலை பண்றாங்க, என்ன தவறு ஒரு குற்றம் தான். அந்த கீழ் சந்தையில போய் ஆய்வு செய்யுது, கீழ்பட் சந்தையில ஆய்வு செய்யுது. அது சரி செய்யப்பட்டு தான் இருக்கு. அது மாதிரி மேல் சந்தைக்கு போய் பார்க்கலன்னு சொல்லி கேட்குறீங்க. அது மேற்சந்தை நடந்து கொண்டு மேற்சந்தைக்கு போவேன். அவர் இடம் மாட்டினா அவர் என்ன போவேன் போக மாட்டார். இடமாற்ற சம்பந்தம் என்ன செய்யும் இயற்கையான முறையில் இந்த நகர சபைக்கு சரியான முறையில் இந்த மக்களுக்கு சுகாதார நடவடிக்கைகள், இந்த போட்டல்களில் பிரச்சனைகளை என்னென்ன கண்டுபிடிச்சு குற்றங்கள் எல்லாம் இதில் குற்றப்பணங்கள் எல்லாம் ஆரம்பித்து கட்டுப்பாட்டுக்கு சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கு. சரியான ஒரு சுகாதார உத்தியோகத்தை அவரை மாற்றுறது தவறானது என்ற கருத்தை விட வருவது.
கருத்து முடிஞ்சு இது இப்போ இந்த சுகாதார நிதிக்குழு அறிக்கையில் இருக்கிறது 50,000 தான் பெற முடியும் அறிவிச்சிருக்கோம் சம்பந்தமாக லைவ் வந்து தும்பளை பேருக்கு 58 வந்துருது அது அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி என்ற வேலையில் அந்த லைப்ரரியில இந்த சந்த மேற்கு இந்த ஓட்ட ப்ரூவ் பண்ணினதுல திருப்பி தண்ணி ஒழுகுதுண்டு ரிட்டன்ஷன் பண்ணி 5% இருக்காண்டு அதுக்கு செய்யணும்னு முடிவெடுத்தேன் அந்த லெட்டர் போயிருக்கோன்னு பார்த்து அந்த லெட்டரை கொடுத்துருக்கு அது இருக்கா டிவி மட்டும் என்னன்னு இருக்கா பார்க்க சொன்னா சரி பிடியாளர் இருந்தால் ஐயா நம்ம சொல்லி செய்யணும் அதுக்கு நான் பிடியாளர் அடுத்த விஷயம் பிரச்சனை இல்லை சபை ஒரு தீர்மானத்தை சொல்லுங்க செயலாளருக்கு தவிசாளர் வந்து கிட்டத்தட்ட பார்ப்பது இல்லை தெரியும் நியமன அதிகாரியும் இல்லை அவையர்களுக்கு இது சொந்த தொடர்பாக இப்போ இயங்கி வர்ற சந்தையில் நிலவாடையை நாளாந்தம் நிலவாடை அளவுகள் தொடர்பாக மேலதிகாரிகள் இந்த அனுமதி கிடைக்காதான் நாங்கள் இந்த சபையில் முடிவெடுத்து ஒரு மில்லியன் மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன முடிவெடுங்க எத்தனை முடிவெடுத்தீங்க நீங்க முடிவெடுத்தா பிறகு செயலாளருக்கு கிட்டத்தட்ட அங்க வர போதும் ஏசிஎல் சொல்லுது இல்லை நாங்கள் தெரியும் அவரோட என்ன நீங்கள் இன்றைக்கு 4 வருஷமோ இந்த சபை முடியும் மட்டும் சேவனத்துக்கு போடுங்க அவருக்கு நான் சொன்னதை நீங்கள் சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் தரும் இதை நீங்கள் இதில் முடிவெடுத்து அதை செய்கிறேன் சொல்றது நடைமுறை சாத்தியம் அல்ல இது அவர்களுக்குள்ள கௌரவ அண்ணன் நீங்க உண்மையா சட்டத்தரணி ஐயா நான் உண்மையா நீங்க புறநிலைக்காக நான் கேட்கிறாண்டு இது வந்து ஒரு உண்மையா வந்து நகர சபைன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் நகர சபைன்றது வந்து ஒரு சட்ட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு சபை என்ன நீங்களும் அது ஒரு மெம்பர் நாளைக்கு நீங்க ஒரு சேர்மனா வரக்கூடிய ஒரு ஆள் சரிதானே நான் என்ன சொல்றேன்டா நீங்கள் சொல்ற கருத்தை பார்த்தா இப்ப 2 சேர்மன் வேணுமென்ற சொல்றீங்க சேர்மன் என்றால் இங்க நாங்கள் சபை 15 பேர் தெரிஞ்சது ஒரு நகரத்துக்கு சட்ட ஆளுகள் இடத்துல நாங்கள் ஒரு நியமிச்சு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து இப்ப நாங்கள் அதில் எங்கட தான் வேண்டலாமண்டா இந்த சபை தேவை இந்த சபை தேவை நீங்க செயலாளர் வந்து சபைக்குத்தான் செயலாளர் வந்து ஒரு லெட்டரை போட்டு இப்ப தவிசா இந்த சபை எடுத்த முடியும் தவிசாளர்களுக்கு தான் செய்யணும் லெட்டரை போட்டு செயலாளர் கண்டினியூ பண்ணணும் அப்படி இல்ல 3 பேர்த்த கூடதுக்கு ஒரு செயலாளர் ஏங்கினா அப்படி சபை நடத்துவீங்க எனக்கு பிள்ளைங்க நீங்க சொல்ற அந்த புரோட்டோகால் என்னன்னு சொல்லி நீங்க ஒரு புரோட்டோகால் பிள்ளை என்ன நீங்க வழியா இதை நீங்க முதலே வரைக்கும் சொல்லி வரும் இந்த பிரச்சனை என்ன சொல்லி அந்த புரோட்டோகால் வருமான இழப்புகள் எல்லாம் பெருமதி சொல்லி யோசிச்சுட்டா நான் வந்துருக்கோம் சபை தீர்மானம் செயலாளர் என்ன படிக்கிறோம் நானும் வருமான இழப்புக்கு உடன் போற ஆள் இல்லை ஒரு சபைக்கு வர்ற வருமானத்தை நிப்பாட்டினாலும் இல்லை சபைக்கு ஆய்வு நிதி 6000 இதுக்கு வருமானம் வந்தது இப்படி அதே தான் இருக்கும் இதுல இப்படி என்று வந்தா என்ன செய்வீங்க எப்படி இப்ப சாதி மாவட்ட ஏசி அளவு நாடு சொல்றான் அப்ப என்ன செய்வீர்கள் அது வேற இது வேற அது வேற இந்த தீர்மானத்தை வந்து நடைமுறைப்படுத்த
செய்யணும். ஆனா உங்களுக்கு தெரியும் சில இடங்கள்ல சில தீர்மானங்களை எங்களால் நடைமுறைப்படுத்துறதுல எங்களுக்கு சிக்கல் இருக்கும். எங்களுக்கு இது வந்து நீங்களே உங்களோட வியூல பார்க்கறபடியா உங்களால அக்செப்ட் பண்ணிடலாம இருக்குது. ஆனா இந்த இதன் பிரகாரம் எனக்கு நீங்க அப்படி செய்யணும்டா தவிசாளர் அந்த ஓடரை சிஎன்ஜி இருந்து விக்ரோ பண்ணிக்கிற சொல்லுங்க, நான் செய்யணும். என்னடா இது வந்து அதான் உற்சவன எங்க கடமை சொல்வாங்க தான். இந்த கருத்தை நான் தெளிவாக சபையிலான முன்வைக்கலாம் செயலாளர் இது எடுங்க எடுத்து போட்டு புள்ளில எடுக்கலாம் புள்ளில எடுக்கலாம் டைம் ஆஃப் பண்ணி புள்ளில எடுக்கலாம் கருத்து எடுங்க சபைக்கு தெரிவிக்கலாம் பொறுப்போட அப்போ 15 இல்லை பொறுப்புல தெரிவிக்கலாம். இப்படித்தான் தனக்கு பிரச்சனை. ஆனால் நாங்கள் என்ன தயாராகணும்டா நகரசபையின் நியாயாதிக்கத்தின் கட்டளை திட்டங்களுக்கு கீழே நகரசபையின் ஆளுமைக்கு கவிசால் நீங்கள் உங்களோட ஓடுற வந்து நடைமுறைப்படுத்த வைக்குவோம் நடைமுறைப்படுத்தணும். இல்லாட்டி என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன சொன்னா இப்போ ஒரு அரசு அதிகாரிகள் வந்து நாங்கள் அதை அவமதிக்கிறோம் இல்லை, ஆனால் எங்களோட அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறார். அரசு அதிகாரிகளை நாங்கள் அவமதிக்கிறோன்ற பொருள் கூட இல்லை அது. ஆனால் எங்களோட அதிகார தீர்மானம் சும்மா இங்க பிளாக் கொண்டு வந்துடுது அது சரி வராது. நாங்களுக்குள்ள வாக்கெடுப்புல கலந்து கொள்ளல. ஆனால் கட்டாயமா 10 நாள் ஒரு மாதம் தலைவர் அது ஒரு முடிவு வரைக்குள்ள மொத்தமா எல்லா வழக்கு வரவு செய்கிறது அதான் நடக்க போகுது. அப்ப இங்க வருமான இழப்பு ஒரு புதிய சந்தைகளை அது எங்க இருந்த இந்த வியாபாரிகளால வருமானம் வரப்படப்பட்டதா இருக்கு. அது என்ன தெரியும் செயலாளர்கள் இங்க நாலு வியாபாரி அதிமுறை தான் கூட்டினது. இங்க வியாபாரி அங்க வியாபாரிகள் தான் சிவமன் எங்களை அனுமதிக்கல, அந்த வியாபாரிகளை அனுமதிக்கல போகாதீங்க சொல்லி. நீங்க வேணும்னா வழக்க போடுங்க, நாங்க அந்த வழக்கில் பார்த்துருக்கோம். சும்மா திருப்பி ஒரு விஷயத்தை கலைக்காங்க, நேரம் போகுது. எங்களுக்கு அலுவல் இருக்கு, நாங்க சும்மா இங்க வரையில எங்களுக்கு அலுவல் இருக்கு. நீங்க சில விஷயங்களை கதைங்க, ஆனா அதை திருப்பி முடிச்ச கதையில திருப்பி கதைக்கு நேரம் போய்க்கொள்ளும். ஒரே நேரத்தில் ஒருத்தர் கதைக்கணும் என்று சொல்றது நியாயமான விஷயம். ஆனா ஒருத்தர் ஒருத்தான் கதைக்கணும் நேரம் போகுதுன்னு சொல்லாங்க. 30 நாள்ல ஒரு நாள் சபை நடத்துறதுக்கு தான் மக்கள் வரி பணத்துல 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். 1 மணிக்கு ஓடணும் பண்ணி இங்க வரலன்னா வராது. நேரம்
நேரம் மட்டும் நடந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் நேரம் போறதால கேட்கும். அந்த ஒரு உரிமை முழு பவரும் தவிசாரம் இருக்கு. நாங்க வீட்டை போவோம். எங்களை விடுங்க, நாங்க வீட்டை இல்ல, என்ன சொல்றீங்க? சிம்பா முடிவு பண்ணுவோம். வாகனத்திலே இருந்து எல்லாத்திலையும் என்ன சொல்லி சிஎல்சி 5 பேர் கேட்குது முழுப்பவரமா இருக்கு. அப்புறம் நான் குழந்தை பிள்ளை மாதிரி போய் அவரை போய் கேட்கறது, ஐயா நாங்க டிக்கெட் எடுக்க போறோம், சந்தக்காரர் எல்லாம் முன்னு ஓடிட்டாங்க, டிக்கெட் எடுக்கிற இடத்துல நீங்க ஒரே முடிவு, நீங்கள் உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வரி அறவிடுங்க, வரி அறவிடுங்க, சரிதானே? வரி அறவிடுங்க. அதுக்குரிய ஒத்துழைப்பை வந்து நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். செயலாளர் வழக்கம் அதாவது தனக்குரிய வரியர் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சட்டருங்க. ஆனால் நீங்கள் வரி அறவிடுறதுக்குரிய ஒழுங்குவளத்தை செய்யுங்க. செயலாளர் லெட்டரை போடுங்க, அது லெட்டர் போடுங்க. அது அவர்கிட்ட அனுமதிக்கு போட வேண்டாம். நாங்கள் அதுக்கு வந்து அனுமதி கட்டணும். ஐயா சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் துணையான வழியில போகக்கூடாது. நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் துணையான ஒரு எங்கட அதிகாரம் என்னன்னு தெரியாம போய் நாங்கள் அங்கே இந்த முட்டுப்பட்டு கொண்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நீங்கள் தவறு செய்ய நாளைக்கு வந்து புலையான முறை தான் எல்லாரையும் பாதிக்கும். நாளை இது ஒரு நீங்க எங்கே ஒன்றே கொள்வீர்கள் வடிவா நீங்கள் வேண்டாம். சட்டத்தில் இருக்கிறாங்க வடிவாக கேட்டு நீங்க இன்னொரு ஆலோசனையை கூட தரணும். பிள்ளையா வழியாக நீதிமன்றமே சொல்லி இருக்கப்பா இது ஒரு நியாயம் பொருள்